Work that one shoes, mate. I don't want pillows. மகரகமா யூத் கிளப் நீங்கள் பார்க்கலாம். இங்கே தான் வந்து யூத் சென்டர்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன். இலங்கையர்களுக்காக இலங்கையர்கள் கொடுத்த மலை போல் குமிந்துள்ள உணவுப் பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. மார்க்கமில் இருக்கக்கூடிய இந்த இலங்கை யுவதிகள் தான் இதை தரம் பிரித்து எந்த இடத்துக்கு இதை அனுப்பணும் அப்படின்ற வகையில் வந்து இராப்பகலாக கடமையாற்றி கொண்டிருக்கிறாங்க. நிறைய வெளிநாட்டைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளும் வருகை தந்து இங்கே அவர்களுக்கான உதவிப் பொருட்களை கொடுத்தது மட்டும் பல்வேறு களப்பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்த பொருட்கள் தான். ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு பொருட்களை வந்து தரம் பிரித்து அடுக்கி கொண்டிருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே மக்களை கொடுப்பதற்காக ஆழ்ச்சிக்கணும். அரிசி, இதெல்லாம் பொருட்களை ஏற்றுக்கொண்டு செல்வதற்காக வருகை தந்திருக்கிற லொரிகள். இப்போது பாருங்கள், ஒரு மிகப்பெரிய 20 கண்டெய்னரில் ஏற்றிக்கொண்டிருக்காங்க பொருட்களை. இதெல்லாம் பார்சல் பண்ணி ரெடியாக இருக்க கொண்டு போகிறதுக்காக. இதெல்லாம் தண்ணீர் போத்தல்கள். சரி, வாங்க அடுத்து ஆடைகள் எங்கே இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இலங்கையர்களுக்காக இலங்கையர்கள் பாருங்கள், மலை போல் குமிஞ்சிருக்கக்கூடிய ஆடைகள் வழங்கியிருக்காங்க. இவ்வளோ ஆடைகள் எல்லாம் தரம் பிரித்து வைத்திருக்கிறாங்க அனுப்புவதற்கு. எல்லாம் தனித்தனியாக எழுதியிருக்காங்க. ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஆடைகள், சாரிகள், கவுன், இப்படி பா.
Hi. Hi. Okay. Thank you. Thank you. Okay. Okay, my name is Cheryl and I am a school teacher from Australia with a group of 20 students. We are here on expedition in Sri Lanka. We were supposed to do some community initiative work with the school near Kandy, but of course we had terrible cyclone Ditwa and we weren't able to get there. So now the students have come to the National Youth Centre and they are helping with providing bottles of water and clothing to communities in Kalpitia. Okay, thank you. Tessa Simons, and I'm here with Frankston High, and we came to Sri Lanka to help out with the school conservation down in Kandy, but because of all the floods in Kandy we have come here instead to help out. Yeah, so we're just really happy that we can, help out the community after such a unfortunate event, and yeah, like all of us here helping out, doing God's work really, just helping the community as much as possible, and we're just really grateful that we can, do that and help what has been a terrible event, help make it a bit better. So you all came today only? You? Pardon? Only today came here? Yesterday you came here? Where did you came here? Yeah. Yeah. No. Here. When you came here? We came here about 2.5 weeks ago, so we were... No. I am asking here. I mean, youth center. Wait a minute. Oh, For this work. oh, we came here yesterday. Yeah, Yesterday, So that's it. yesterday we arrived and we just were walking along the beaches, and then we got the call up to say we could be helpful over here So because what do you feel about this work? And with I love it. Like you guys are doing such good work helping out the community, and I'm just very grateful that we were able to help you guys because it was a very unfortunate event, and everyone's really positive about it, which is so good. Everyone's helping each other out. Okay, thank you. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தான் இங்கே நடக்கிற வேலை திட்டங்கள். ராப்பகலாக கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களாக இந்த இலங்கை யுவதிகள் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்தளவுக்கு இலங்கை மக்களுக்காக உதவுவதற்காக இவருடைய சேவைகள் இருக்கின்றன. இது மிகவும் பாராட்டக்கூடியது. இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களுக்கும் இந்த பொருட்களை இவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சேகரித்து கொண்டிருக்கிறார்களாம். எனவே இன்னும் நிறைய பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன மக்களிடமிருந்து.